வணக்கம். நான் சுசித்ரா, சவுண்ட்ஸ் குட் சுஜித் சேனலில் இருந்து. உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உரியில் சோறுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பெற்றோருக்கு குழந்தை உத்திர நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ எந்த குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்களோட பிற்காலத்துல அந்த குழந்தை அவங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடும். அவங்க கடைசி காலம் வரைக்கும் அந்த குழந்தை அந்த பெற்றோர்களை பார்த்துக்கும் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் முன்னோர்கள் உத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உரியில் சோறு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உத்திரத்துல குழந்தை பிறந்தா யாருமே பெரியவங்க யாரும் கவலைப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு கன்ஃபார்மா அந்த குழந்தை அவங்கள பிற்காலத்துல காப்பாற்றும் அப்படின்றது ஆணித்தரமாக சொல்வதற்காக தான் முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க. மேலும் இந்த உத்திர நட்சத்திரன்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். ஏன் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்னா, இந்த உத்திர நட்சத்திரத்துல பங்குனி மாசத்துல தான் ரெண்டுமே 12ஆம் பங்குனி மாதம் 12ஆம் மாதம் உத்திர நட்சத்திரமும் 12வது நட்சத்திரம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வர நேரத்துல தான் நிறைய கடவுள்களுக்கெல்லாம் திருக்கல்யாணம்லாம் நடக்கும். நீங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால இது உத்திர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். ஒரு வீட்டுல உத்திர நட்சத்திரம் பிறந்ததுனாலே அந்த வீட்டுல அவங்களுக்கு பெரியவங்க யாருமே கவலைப்படவே தேவையில்லை. அந்த குழந்தையே அந்த தன்னோட பெற்றோர்களை கண்டிப்பாக கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றும். ஸோ இதுதான் உத்திரத்தில் குழந்தை பிறந்தால் உரியில் சோறுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.